எல்லாத்தையும் நம்முடைய அரவிந்த் மேனன் ஐயா அவர்கள் தலைமையில் போய் அவங்களை சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதியில கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம், கட்சியினுடைய விருப்பம், யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம். அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, டெல்லியில் அது பார்லிமெண்டரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க. ஸோ நாங்கள் 39 தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து, அதை டெல்லியில நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். அதான் உங்களுக்கு நாங்க இன்னைக்கு கொடுக்க போற பிரீஃபிங். அதன் பிறகு வந்த பிறகு உங்களை சந்திக்கின்றோம். அண்ணா, அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் கீழே தொண்டர்கள் சொல்வதை மேல போய் சொல்றதா எங்க வேலை. தொண்டர்கள் சொல்வது, என் பத்திரிகை நண்பர்கள் சொல்வது, களத்துல மக்கள் சொல்வது, இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மேல கொடுக்கிறோம். அதான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கின்றார்கள். மற்றபடி அண்ணா, ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறாங்க. 39 தொகுதியிலும் ஒரு தொகுதியில 63 பேர் கொடுத்திருக்கிறாங்க. தொண்டர்கள் 63 பேர், காஞ்சிபுரத்தில் 43 பேர், மத்திய சென்னையில் 34 பேர், சேலத்தில் 51 பேர். இதெல்லாம் அதிகமா வந்திருக்கிறது. இது பெரிய ஆர்வம், பெரிய எழுச்சி. எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு, எழுச்சியோடு அவங்க பிடித்த வேட்பாளர்கள் யாரு சரியா இருப்பாங்க, மக்களுக்கு யாரு சரியா இருப்பாங்க யோசிச்சு அவங்க கொடுத்திருக்காங்க. இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. அதை செய்ய போறோம்.